இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 7 days 7 ஹெல்த்தி தோசை ரெசிபீஸில் 4th ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரோக்கியமான மற்றும் ருசியான கேரட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 கேரட் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, பூண்டு 4, இஞ்சி ஒரு குட்டி பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். கேரட் தோசை செய்வதற்கு இதுதான் தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நம்ம கேரட் சட்னி செய்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் வதக்கிட்டு செய்வோம். நம்ம சேனலில் கேரட் சட்னி வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது தோசைனால நம்ம வதக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சியில் கேரட், வெங்காயம், சீரகம், காய்ந்த மிளகாய், இஞ்சி துண்டு, உப்பு, அப்புறம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, ஏன்னா இது நம்ம மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, ஆர்டினரி தோசை மாவு, இதை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கேரட் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேரட் தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல் சூடானதும் நம்ம கேரட் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியமாக வச்சு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது கேரட் தோசை ஊற்றித்தாங்க. கேரட் ரொம்ப ஹெல்த்தி. கேரட் பச்சையாக குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 2 செகண்ட் அப்படியே விடுங்க, தோசை வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இது மேலே கருவேப்பிலை பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏன் கருவேப்பிலை ஆட் பண்ணாமல் கருவேப்பிலை பவுடர் ஆட் பண்ணுறோன்னா, பசங்க சாப்பிடும்போது கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் தோசை மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம பவுடராக மிக்ஸ் பண்ணும் போது பவுட்ரு தோசையில் மிக்ஸ் ஆகிடும். தோசையும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 செகண்ட் அப்படியே விடுங்க, தோசை வேகட்டும். இப்போ 2 செகண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியுது தோசை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு செகண்ட் அப்படியே விடுங்க. கேரட் தோசை ஆர்டினரி தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேரட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது தோசை எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி இன்னொன்று தோசை ஊற்றிடலாம். நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபீஸும் அதுக்கு சைடிஷாக 7 days 7 சட்னி ரெசிபீஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். 7 days 7 தோசை ரெசிபீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெசிபி கார தோசை, செகண்ட் ராகி தோசை, தேர்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ஆனியன் தோசை பார்த்தோம், 4th இப்போ கேரட் தோசை. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 7 days 7 சட்னி ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு கேரட் சட்னி பார்த்தோம், செகண்டு பீர்க்கங்காய் தோல் சட்னி பார்த்தோம், தேர்டு உளுந்து சட்னி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தோசை வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேரட் சட்னி தொட்டுக்கிறதுக்கு நான் கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான மற்றும் ஆரோக்கியமான கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.